Hi. ஒரு நேச்சுரோபதி ரெமெடி ஆர் ப்ரிவென்டிவ் யூசேஜ் எங்களுக்கு சொந்த அனுபவத்தில் ரொம்பவும் எஃபெக்டிவாக இருந்ததுனால ஐ தாட் ஐல் ஷேர் வித் எவ்ரிஒன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். ஹார்ட் எயில்மெண்ட்ஸுக்கு பம்பிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹார்ட் இஸ் ஒர்க்கிங் ஒன்லி லெட்ஸ் 50%, 30% அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு வித் வாட் எவர் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாலும் ட்ரை திஸ். இது எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி இதை அட் ஹோம் யூஸ் பண்ணி இட் இஸ் ப்ரூவன் வெரி எஃபெக்டிவ். அதாவது ஒரு சாதாரண வாழைக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு ஆவரேஜ் சைஸ் ஒரு வாழைக்காய். யுவர் டார்கெட் இஸ் ஒரு நாளைக்கு ஒரு வாழைக்காய் சாப்பிடணும். ரா பச்சை வாழைக்காய், வேறு ஒன்றும் சமைக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாழைக்காயில் தோல் சீவிட்டு அது காயாக இருக்க அது அப்படியே சாப்பிட்றது கஷ்டம். இது ஒரு நாளைக்கு ஒன்று அப்படிங்கிறது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். ஸ்டாகர் பண்ணி ஒரு நாள் முழுக்க ஒரு வாழைக்காய் சாப்பிட்டா போதும். ஸோ எப்போ சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 துண்டோ 15 துண்டோ அந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த வாழைக்காயில் இருக்கிற கொஞ்சம் காரல் போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும், கடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மென்று சாப்பிடணும். நன்னா மென்று சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், பட் இட் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு எப்போ தோன்றதோ எப்பப்போ முடியுமோ அப்பப்போ சாப்பிடுங்க. பட் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் ஒரு வாழைக்காய் ஒரு நாளைக்கு. இட் கேன் பி அன் ஆவரேஜ் சைஸ். ஒன்றும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, இவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வாழைக்காய் சாப்பிட்டுட்டு வாங்க. இது அட் ரிஸ்க் இருக்கவங்களும், குடும்பத்தில் இந்த மாதிரி ஹெரிடிட்ரியாக பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் கூட சாப்பிட்லாம். ஜென்ரலாக இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டேஸில் உங்களுக்கு யூ வில் see the எஃபெக்ட். ஒரு சுறுசுறுப்பு வரும், அதனால் இருந்த ஒரு கஷ்டங்கள் வலிகள் இதெல்லாம் போகும். உங்களுக்கே யூ வில் ஃபீல் வெரி ஸ்ட்ராங். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹார்ட் எயில்மெண்ட்ஸுக்கு இட்ஸ் அ பிக் நேச்சுரல் க்யூர். ட்ரை பண்ணி பாருங்கள். தேர் இஸ் நோ சைடு எஃபெக்ட். பண்ணி பார்க்குறதுனால ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இட் இஸ் ஸோ எஃபெக்டிவ். அட் ஹோம் we have tried it. So I thought I'll share it with everyone. Have a good healthy day.